அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அலைவரிசைக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்று நாம் சகுந்தலையின் காதல் கதையை காணப்போகிறோம். ஒரு களைப்பான வேட்டைக்கு பிறகு அஸ்தினாபுராவின் மன்னன் துஷ்யந்தன் ஒரு வறண்ட பாலைவனத்தின் வழியாக சவாரி செய்து கொண்டிருந்தார். அவர் மீண்டும் தண்ணீரையும் பசுமையும் பார்க்க ஏங்கினார். இறுதியாக அவர் வன ரிஷிகள் வாழும் அழகான பகுதிக்கு வந்தடைந்தார். அமைதியான ஆசிரமங்கள் நிலப்பரப்பை மறைத்தன. மயில்கள் நடனமாடின, குயில்கள் மரங்களில் அழைக்கப்பட்டன. திகைப்பூட்டும் வண்ணமயமான பூக்களின் மத்தியில் தேனீக்கள் ஒலித்தன. நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் அவற்றின் வேகமான ஓட்டத்தின் இனிமையான ஒலியால் காற்றை நிரப்பின. துஷ்யந்தன் தான் சொர்க்கத்திற்கே வந்துவிட்டதாக உணர்ந்தான். அவன் கண்வா என்ற மகரிஷியின் ஆசிரமத்தில் நின்றான். ஆனால் முனிவர் வீட்டில் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு இளம் கன்னி அவருக்கு அன்பான வரவேற்பை கொடுத்தாள். நான் மன்னர் துஷ்யந்த், நீ யார் என்று அவளிடம் கேட்டான். நான் கண்வ முனிவரின் வளர்ப்பு மகள் சகுந்தலா. காட்டில் விடப்பட்டு ஒரு குழந்தையான என்னை அவர் கண்டார். சகுந்தர்கள் அல்லது பறவைகளால் பராமரிக்கப்பட்டவள். அதனால் அவர் எனக்கு சகுந்தலா என்று பெயரிட்டார். துஷ்யந்த் அவளது கதை, அவளது கருணை மற்றும் அவளது அழகால் ஈர்க்கப்பட்டான். பருவமும் சுற்றுமுற்றும் அவருக்கு ஏதோ செய்துவிட்டன. அவள் கண்களிலும் அன்பின் ஒளியை கண்டான். சகுந்தலா, சகுந்தலா, நீ என் இதயத்தை திருடிவிட்டாய். நீ என்னுடையதாக ஆக சம்மதிப்பாயா? இங்கேயே, இப்பொழுதே என்று மிக தயக்கத்துடன் கேட்டான். நீங்கள் எனக்காக நினைப்பது போல நானும் உங்களை உணர்கிறேன். ஆனால் நாம் என் தந்தைக்காக காத்திருக்க வேண்டும். அவர் என்னை உங்களிடம் தருவார் என்று சகுந்தலா பதிலளித்தாள். நமக்கு எது சிறந்தது என்பதை நாம் மட்டுமே அறிவோம். உன்னை விட உனக்கு நெருக்கமான நண்பர்கள் யாரும் இல்லை. உன் சொந்த முடிவை எடுத்து என்னுடையதாக மாற ஒப்புக்கொள் என்று கேட்டான். அவனது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட சகுந்தலா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நான் ஒரு நிபந்தனை விதிக்கிறேன். நமக்கு பிறக்கும் மகன் உங்கள் அரியணைக்கு வாரிசாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து தருவீர்களா என்று கேட்டாள். ஆம், சத்தியம் செய்து தருகிறேன் என்று காதலில் தன்னை இழந்த துஷ்யந்த் பதிலளித்தான். துஷ்யந்த் சகுந்தலாவை எளிய கந்தர்வ வடிவிலான திருமணத்தின் மூலம் திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தனர். துஷ்யந்த் தனது ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டியிருந்தது. அவன் சகுந்தலாவிடமிருந்து விடை பெற்று கொண்டான். என்னால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை அழைக்கிறேன் என்று அவன் அவளுக்கு உறுதியளித்தான். துஷ்யந்த் தனது அரண்மனையை நெருங்கிய போது சற்று தயங்கினான். அவனும் அவரது வம்சத்தின் அரசர்களும் தங்கள் குருக்களையும் பெரியவர்களையும் கலந்தாலோசித்த பின்னரே வாழ்க்கையில் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பார்கள். ஆனால் அவன் இந்த திருமணம் செய்ததன் மூலமாக நீண்ட காலமாக மதிக்கப்படும் பாரம்பரியத்தை அவன் உடைத்துள்ளான் என்று யோசித்தான். என் ஆசிரியர்களும் ஜனங்களும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? இவர்களுக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? இல்லை, நான் இதை யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று அவன் முடிவெடுத்த பொழுது அவனது மனம் கொந்தளிப்பில் இருந்தது. இதற்கிடையில் காட்டில் கண்வ முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பினார். சகுந்தலா அவர் முன் குனிந்த தலையுடன் பேசுவதற்கு மிகவும் வெட்கப்பட்டு நின்றாள். ஆனால் தனது ஆன்மீக தரிசனத்தின் மூலம் அவர் நடந்ததை அறிந்து கொண்டார். சகுந்தலா, நீ துஷ்யந்தை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டாய். ஆனால் அது உனக்கு சிறந்தது. அவர் ஒரு தைரியமான மற்றும் உன்னதமான மனிதர். உங்கள் இருவருக்கும் பிறக்கப் போகும் மகன் பூமியின் மிகச்சிறந்த ஆட்சியாளர்களின் ஒருவனாக இருப்பான் என்று கண்வா தீர்க்க தரிசனம் உரைத்தார். சகுந்தலா
ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளும் கண்ணோவாவும் அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தனர். அவனுக்கு 6 வயதான பொழுது அவன் அளப்பரிய வலிமையையும் வீரத்தையும் சேகரித்திருந்தான். நான் கொண்டு வந்ததை பாருங்கள் அம்மா என்று ஒரு நாள் அவன் அவளை அழைத்தான். சகுந்தலா ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தாள். அவளுடைய மகன் ஒரு பெரிய சிங்கத்தையும் ஒரு யானையையும் பிடித்து அவற்றை ஒரு மரத்தில் கட்டி கொண்டிருந்தான். அவர்கள் பூனைக்குட்டியைப் போல பயத்துடன் காணப்பட்டனர். மகனே, நீ ஒரு பெரிய சாதனையை செய்துள்ளாய். ஆனால் தயவு செய்து அவர்களை விட்டுவிடு என்று கூறினாள். சரி அம்மா, ஆனால் நாளை நான் ஒரு புலியின் மீது சவாரி செய்து ஒரு பெரிய எருமையை கொண்டு வருகிறேன் என்றான். அக்கம் பக்கத்தினரும் நண்பர்களும் அந்த சிறுவனுக்கு சர்வதமனன் என்ற பெயரை சூட்டினார்கள். எல்லோரையும் அடக்குபவன் என்று பொருள். சகுந்தலா தன் மகன் வளர்ந்ததை உணர்ந்தாள். துஷ்யந்த் இன்னும் தன்னை ஏன் அழைக்கவில்லை என்று அவள் குழப்பமடைந்தாள். இத்தனை நேரமும் அவள் தன் குழந்தையை கவனித்துக் கொள்வதில் முற்றிலும் மூழ்கியிருந்தாள். ஆனால் இப்பொழுது அவன் தன் தந்தையை காணும் நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தாள். கண்வா அவர்களை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து செல்லும்படி தனது சீடர்களை கேட்டுக்கொண்டார். தாயும் மகனும் துஷ்யந்தன் அரசவையில் நுழைந்தனர். சகுந்தலா, என்னை நினைவிருக்கிறதா? நான் உங்கள் மனைவி, இவன் உங்கள் மகன், அவனை உங்கள் வாரிசாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். சகுந்தலாவை துஷ்யந்த் ஒருபொழுதும் மறக்கவில்லை. ஆனால் அப்பொழுது அவன் எதிர்பாராத ஒன்றை செய்தான். அவன் அவளை பார்த்து, இல்லை, எனக்கு நினைவில்லை என்று பதிலளித்தான். உனக்கு வெட்கமா இல்லையா, பொது பிறவி பெண்ணே, இப்படி என் முன் வந்து நிற்பதற்கு என்று கேட்டான். சகுந்தலா அதிர்ச்சியால் உறைந்து நின்றாள். கோபம் அவளுள் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவன் நம்பிக்கையாலும் துக்கத்தினாலும் சிவந்த கண்களுடன் அவள் சொன்னாள், நீங்கள் நன்றாக நினைவு இருக்கும் பொழுதே உங்களுக்கு நினைவில்லை என்று சொல்கிறீர்கள். உங்கள் இதயம் உண்மையை அறிந்திருக்கிறது மற்றும் உங்கள் சிறந்த வழிகாட்டியாகும். ஆயினும் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். இதில் உள்ள தவறை நீங்கள் உணரவில்லை. ஆனால் மற்றவர்களுடைய தவறு கடுகு விதை போல சிறியதாய் இருந்தாலும் அது உங்களால் உணர முடிகிறது. நீங்கள் செய்யும் தவறு வில்வ பழம் போல் பெரியதாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியவில்லை என்றாள். நமக்குள் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்று நினைக்காதீர்கள். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பான், பார்த்திருப்பான். சூரியன், காற்று, பூமி, நீர் ஆகிய அனைத்தும் மனிதர்களின் செயல்களுக்கு சாட்சிகளாகும். நீங்கள் போய் பேசினால் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கடவுள் வாழ்கின்ற உங்கள் சொந்த ஆன்மாவும் உங்களை மன்னிக்காது. நான் உங்கள் மனைவி. மனைவி ஒரு மனிதனின் முதல் நண்பர். ஆனால் நீங்கள் என்னை மறுக்கிறீர்கள் என்று கூறி சகுந்தலா நடுக்கத்துடன் மூச்சியை உள்ளிழுத்தாள். ஒரு மனிதன் தன் குழந்தையை பார்க்கும்போது அவன் கண்ணாடியில் அவனை பார்ப்பது போல தோன்றும். அவன் ஒரு தெளிந்த ஏரியின் நீரில் தன் சொந்த பிரதிபலிப்பை காண்பதைப் போல உணர்வான். உங்கள் மகனை பாருங்கள். நீங்கள் அவனை தழுவி உங்கள் மடியில் அவனை எடுத்துக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் அவன் உங்களை எவ்வளவு ஆர்வத்துடன் பார்க்கிறான் என்பதை பாருங்கள். ஆனால் உங்கள் சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்க வேண்டியவன் உங்கள் பிள்ளை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை மீறாதீர்கள் என்று கூறினாள். அதற்கு துஷ்யந்த், நீதான் பொய் சொல்கிறாய், அநாகரிகமான பெண் நீ, போய்விடு என்றான். சகுந்தலாவால் இனிமேலும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் மகனின் கையை பிடித்து கொண்டு அவன் கிளம்ப திரும்பினாள். துஷ்யந்த் பயத்துடனும் துயரத்துடன் பார்த்தான். ஆனால் அப்பொழுதே விதி தலையிட்டு துஷ்யந்தனின் கதாபாத்திரத்தை களங்கத்திலிருந்தும் சகுந்தலாவின் தூய்மையை கரையிலிருந்தும் காப்பாற்றியது. வானிலிருந்து ஒரு குரல் ஒலித்து துஷ்யந்தனிடம் பேசியது. சகுந்தலாவிடம் கொடூரமாக நடந்து கொள்ளாதே, அவள் உண்மையை பேசுகிறாள். உண்மையில்
அந்த சிறுவன் உன் மகன்தான், அவரை ஏற்றுக்கொள், போற்று என்று கூறியது. துஷ்யந்தன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். சகுந்தலா என் உண்மையான காதலி, என் தேவி, இது நடக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். என் ஜனங்கள் உங்களையும் எங்கள் குமாரனையும் உடனே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர் தனது குழந்தையை தூக்கி நெருக்கமாக பிடித்தார். நாங்கள் இரகசியமாக நடத்திய திருமணத்திற்கு கடவுள்களே தங்கள் ஒப்புதலை கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் அன்பால் பிறந்த இந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு பேணி பாதுகாக்குமாறு அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டுள்ளனர். அதனால்தான் என் மகனே, நீ பரதன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறினான். சகுந்தலாவும் துஷ்யந்தனும் தாங்கள் பேசிய புண்படுத்தும் வார்த்தைகளுக்காக ஒருவரை ஒருவர் மன்னித்து கொண்டனர். அவர்களுடைய காதல் ஒரு பெரிய அக்னி சோதனையிலிருந்து வென்றது. துஷ்யந்த் பரதனை பட்டத்து இளவரசனாக அறிவித்தான். வரவிருக்கும் ஆண்டுகளில் வலிமையான அரசர்களின் ஒரு நீண்ட வம்சத்திற்கு பரதன் தனது பெயரை கொடுப்பான். எங்கள் நிலமும் அவனது பெயரால் அழைக்கப்படும் என்று கூறினான். அன்பு நண்பர்களே, சகுந்தலாவின் காதல் கதையை கேட்டிருப்பீர்கள். இக்கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த அலைவரிசையை பகிரவும் பதிவு செய்யவும் மறந்திராதீர்கள். பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். பல கதைகள் உங்கள் வழியில்.